மாதா தொலைக்காட்சி நண்பர்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் அனைவரையும் பேறு பெற்றோர் நிகழ்ச்சிக்கு மகிழ்வோடு நான் வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே திருச்சி மறை மாவட்டத்திலே பொன்மலை பங்கிலே நிம்மி என்று அழைக்கப்படும் நிர்மலா எனும் பேறு பெற்ற சகோதரியை நாம் சந்திக்க போகிறோம். அவருடைய குடும்பத்தினரோடு அவர்கள் எப்படி தங்களுடைய குடும்ப வாழ்விலே ஒரு பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். அந்த குடும்பத்தினரோடு சகோதரி நிம்மியோடு ஒரு சில மணித்துளிகள் உடன் இருக்க போகிறோம், உரையாட போகிறோம், உறவாட போகிறோம். போலாமா? தயாரா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நிம்மி எப்படி இருக்கீங்க? வெரி குட். நல்லா இருக்கிறீங்க. உங்களெல்லாம் பார்க்கறதுல சந்தோஷமா. வணக்கம் வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் ஃபாதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. சரி, இப்போ உங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் பெர்னடின் மேரி புஷ்பா. உங்க பேர் முழு பேர் சொல்லுங்க. நிர்மலா பெர்பெச்சுவா. நோயலின் பெர்பெச்சுவா. நோயலின் பெர்பெச்சுவா. சூப்பர். என் பேர் நித்யா இமாக்லா, இவங்களுடைய தங்கச்சி. இவர் என்னுடைய கணவர் இன்ஃபன்ட் ராஜ் கென்னடி. இவங்க என்னுடைய பாப்பா ஜெர்லின் ரேச்சல். இவங்க ஜெரினா பிரிசிகா. உண்மையிலே உங்க குடும்பத்தை சந்திக்கல மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. ரொம்ப சந்தோஷம். மாதா டிவிக்கே சந்தோஷம். ஏன்னா உங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அவ்வளவுதான். நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஏன் இந்த நிகழ்ச்சி அப்படின்னா, பேறு பெற்றவர்களே அப்படின்றது, அதாவது இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவில் அழகா சொல்லியிருக்கிறார். மத்தேயு 5:3 ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனில் விண்ணரசு அவர்களதே அப்படின்னா, எளிய உள்ளம் கொண்டவர்கள் யார் அப்படின்னா நிமி போன்றவர்கள் தான் எளிய உள்ளம் கொண்டவர்கள். ஆண்டவர் அவர்களை தேடித்தான் வந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு கிஃப்டட் சைல்டு குடும்பத்துக்கு, இல்லைங்களா? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தைகள். இவர்களை இன்று சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சமூகம் இவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். அதே நேரத்தில் இவருடைய வாழ்க்கை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இவங்களை பார்த்து நம்ம இறக்கப்படுறதுக்காக அல்ல, மாறாக இவர்களோடு உடன் இருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம உலகத்துக்கு சொல்லணும். அதான் மிக முக்கியம், இல்லைங்களா? இப்போ நீங்க நிமி எத்தனை வருஷமா நீங்க வயசு என்ன உங்களுக்கு? 41 வருஷமா நீங்க தான் வீட்டிலேயே வச்சு பராமரித்து அவங்கள பாதுகாத்து வந்துகிட்டு இருக்கிறீங்க, இல்லைங்களா? எவ்வளோ பெரிய ஒரு தியாகமான சிறப்பான ஒரு பணி இது. இது அப்போ எவ்வளோ விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து போயிருப்பீங்க, எவ்வளோ பொறுமையோட இருக்கிறீங்க, எவ்வளோ பாசத்தோட இருக்கிறீங்க, எவ்வளோ போராட்டங்கள் சவால்கள் இருந்திருக்கும், இல்லைங்களா? இதெல்லாம் எவ்வளோ எதிர்கொண்டு போயிருப்பீங்க. சும்மா எளிதான காரியம் இல்லை, ஓகேங்களா? 41 வருஷம் அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு நொடி பொழுதும் இருக்கு இல்லையா? அப்போ உங்களுடைய அந்த அனுபவங்கள் தான் இன்றைய தலைமுறையை பண்படுத்தும், பலப்படுத்தும், நம்மளாலையும் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஊட்டும், இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை கொடுக்கும், சரிங்களா? அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி சொல்லுங்க. உங்களுடைய அம்மா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைங்கள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. நிம்மி என்னோட பெரிய பிள்ளை, நித்யா எனக்கு 2வது பிள்ளை. இவங்க பை பர்த்லேயே அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன ஆக்சுவலா? அவங்க பிறந்தது எக்ஸ்டெண்டட் பிரீச். எனக்கு சிசேரியனுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. அக்கா ஜிஹெச்ல ஸ்டாஃப் நர்ஸா இருந்தாங்க. அங்க கொண்டு போய் என்ன அட்மிஷன் பண்ணாங்க, அக்கா பார்த்துக்குவாங்கன்னு. ஆனா அக்கா எனக்கு பெயின் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சிசேரியனுக்காக என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கும் போது எனக்கு எல்லா இன்ஜெக்ஷனும் போட்டாங்க, தூக்கத்துக்கு எல்லாம் போட்டாங்க.
ஆனால் எனக்கு பெயின் வந்துச்சு திடீர்னு. டாக்டர் வந்து மேலே இன்னொரு லேடி, அவங்களுக்கு வந்து 8 குழந்தைங்க பறந்து இறந்துட்டாங்க. இது 9வது குழந்தை. அந்த டாக்டரோட கண்ட்ரோல்லையே அவங்க ஹாஸ்பிட்டல்லையே வச்சிருந்து, அப்போ அவங்களுக்கு பெயின் வந்து டாக்டர் வந்து மேலே சிசேரியனுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுக்குள்ளே பெயின் வந்துருச்சு. அந்த சிஸ்டர் தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்புறேன் அவங்க எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் அந்த நர்ஸுங்களை கூப்பிட்டா எல்லாம் தூங்குறாங்க. நான் போய் போர்டில் எந்திரிச்சு போய் படுத்துட்டேன். எனக்கு வந்து பனிக்கூடம் உடஞ்சிருச்சு. அதனால் நான் போய் போர்டில் ஏறி படுத்துட்டு பாப்பாவும் வெளியே வந்துருச்சு. ஆனால் தலை வந்து எக்ஸ்டெண்டட் பிரீச். அப்படின்னா இந்த 2 காலும் இங்கே இருக்கும். பிரீச்சுன்னா இப்படி உட்காந்துருப்பாங்க, பட்டெக்ஸ் தான் இருக்கும். இது வந்து பாப்பா வந்து கால் 2 இப்படி. அது வந்து 6 monthsலேயே எனக்கு வந்து பேபியை ரொட்டேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யூட்ரஸ் சின்னதாக இருக்குது, பேபியை ரொட்டேட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து யூட்ரஸ் ரப்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பேபி இப்படியே தான் இருந்துச்சு 6 மாதம் வரைக்கும். எனக்கு இந்த 2 பக்கமும் அதோட கால் குத்திக்கிட்டே இருக்கும். அது கால் இங்கே இந்த பக்கம் இருந்துச்சு, பட்டெக்ஸ் தான். அப்போ பாப்பா ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு, ஹெட்டு லாக் ஆகிடுச்சு. ஆனால் சிஸ்டர் தூங்கிட்டு இருந்ததுனால பக்கத்து பெட்டில் இருந்த பொண்ணு அது அதுக்கு போத்தி அந்த பெட்ஷீட்டை சொருவிக்கிட்டு போய் சிஸ்டரை எழுப்பி கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளார இந்த பிள்ளைக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு. இப்போ பேபியை எடுத்து போட்டால் அழுகவே இல்லை. ஆனால் எனக்கு ஓவராக ப்ளீடிங் ஆகவும் என்ன கவனிக்கிறதுல இருந்துட்டாங்க, குழந்தைய கவனிக்கலை. அதனால் இவங்களுக்கு லாக் ஆஃப் ஆக்சிஜன். இன்னொன்று கால் இப்படி இருந்ததுனால பாப்பா பிறந்து கிட்டத்தட்ட 3-4 மாதம் வரைக்கும் இது காலை நேராக கொண்டு வரதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எப்படி தான் செஞ்சாலும் கால் இப்படி போயிடும். ஏன்னா 6 மாதத்துலேருந்து அது உருவானதுலேருந்தே கால் இப்படியே இருந்துட்டதுனால காலை நாங்கள் நீட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம். ஒரே பக்கமாக தான் படுக்கும். இன்னமும் அதுக்கு வந்து ஒரு சைடு ஸ்கல் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், இன்னொரு சைடு சப்பையா இப்படி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறமேட்டு 4 வயசுல தான் தலை நின்றுச்சு. அது வரைக்கும் இப்படி தான் தூக்கிட்டு போவோம். இப்படியே தான் தூக்கிட்டு போவோம். இங்கெல்லாம் போட்டாக்க அழுகும், இப்படியே வச்சிருக்கணும். இது கால் மட்டும்னா நம்ம சரி செஞ்சுருக்கலாம். இதுக்கு வந்து இப்போ வந்து லாக் ஆஃப் ஆக்சிஜன்னால மூளையில் வந்து ஒரு விதமான இரிட்டேஷன் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குமா. அதனால இந்த சிரிப்பு, எதுக்கு சிரிக்குது, எதுக்கு அழுகுது, இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு தெரியல ஃபாதர். இவங்களுக்கு அக்காவுக்கு இருக்கிறது வந்து செரிபிரல் பால்சி அப்படின்வாங்க, சிபி சைல்டு அப்படின்வாங்க. அதாவது மூளை முடக்குவாதம். மூளைக்கு போற நரம்பு, ஸ்பைனல் கார்டு இது எல்லாமே முடக்கப்பட்டு, அதனால அவங்களுக்கு வந்து காலும் பிசிக்கலி சேலஞ்சாகவும் இருப்பாங்க, மென்டலி அவங்க சேலஞ்சாகவும் இருப்பாங்க. ஒருத்தவங்கள்ட்டயே 2 விதமானது இருக்கும். போத் எம்ஆர் அப்புறம் பிசிக்கல் சேலஞ்ச். அதனால நிற்கவோ ஃபுல்லாக நடக்க முடியாது. முந்தி வந்து முட்டி போட்டு ஊறிட்டு இருந்துச்சு. இப்போ ஆள் கொஞ்சம் இப்போ இழைச்சிருக்கு. கொஞ்சம் நல்லா குண்டா இருந்துச்சு. இந்த கை ஊனி அதால முட்டி போட்டு போக முடியல. பட்டெக்ஸாலேயே தான் நவுறுது. நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியும். புரியும் ஃபாதர். புதுநன்மை எடுத்துருச்சு, உறுதி பூசுதல் வாங்கிடுச்சு, எல்லாம் ப்ரேயர். பெர்க்மான்ஸ் அவங்களோட பாட்டு அத்துப்படியா வச்சிருக்குது. ஒரு பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு பாடுனே? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, ஏசு பாட்டு, பிடிச்ச பாட்டு பாடுங்க. வெரி குட். பாப்பா வந்து இப்படி பிறந்துட்டாங்க, ஓகேங்களா? இப்படி பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, டாக்டர் இப்படிலாம் சொன்னாங்க. அது எப்படி நீங்க இதை நாங்க கண்டுபிடிச்சது 3வது மாசம் கண்டுபிடிச்சோம் ஃபாதர். என்னன்னா மதர் ஃபீடிங்கே அதால பண்ண முடியாது. அப்புறம் படுக்கிறது எவ்வளோதான் நம்ம ஒரு கட்டையெல்லாம் வச்சு துணியெல்லாம் வச்சு வைப்போம், ஆனா ஒரு சைடா தான் படுக்கும். அது அப்ப 4 வயசுல இதுக்கு தலை நின்றுச்சு. இது எப்படின்னா நித்யா வந்து முட்டி போடவே இல்லை, உக்காந்துருச்சு. நான் ஒரு 3-4 மாசத்துலயே ஒரு பக்கமா உட்காந்துருச்சு, முட்டி போடவே இல்லை.
இப்போ நாங்கள் கெஞ்சுவோம், கொஞ்சம் முட்டி போட்டு காமிடா, அக்கா முட்டி போட்டு ஊறும், உன்னை பார்த்து தான் செய்யணும் அப்படின்னு சொன்னப்ப நித்யா வந்து முட்டி போட்டு காமிக்கும். ஒரு நாள் திடீர்னு இவங்க அப்பா வேலையிலேருந்து வந்துட்டு அழுகுறாரு. என்னடா அழுக சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்தா அந்த புள்ள முட்டி போட்டு செவுத்து உரமா சாஞ்சபடியே முட்டி போட்டு ஊறிக்கிட்டு இருக்கு. எனக்கும் அப்படியே இப்பயே உடம்பு சிலுக்கு. எனக்கும் ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அப்பப்ப முட்டி போட்டு ஊற ஆரம்பிச்சிச்சு. ஆனா தலை இப்படிதான் இருக்கும். அதுக்கு டாக்டர் சொன்னாங்க, டிவி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு என்ன மியூசிக் பிடிக்குது, பாட்டு பிடிக்குது, அது மட்டும் வச்சு பாருங்க அப்படின்னாங்க. சரின்னு அந்த மாதிரி வச்சோம். அப்போ என்ன பண்ணும், குப்புரை படுத்துக்கிட்டு தலையை மட்டும் தூக்கும். அந்த தலையை தூக்கி தூக்கி செய்கிற எக்ஸசைஸில் கொஞ்சம் தலை நிற்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி காலுக்கு வந்து நீங்கள் கொலுசு போடணும். அப்போ அந்த குழந்தை அந்த கொலுசு சத்தத்துக்கு கால் அசைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க. அப்போ கொலுசு வாங்கி போட்டோம். செவுத்துக்கிட்ட போய் 2 காலையும் மாற்றி மாற்றி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அதோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போதைக்கு ஃபிசியோதெரப்பி சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் அதை செய்யுங்க. ஆனால் இந்த பாப்பா தனிப்பட்ட முறையில் ஃபிசியோதெரப்பி அவளாவே செஞ்சுக்கணும், அதுக்கும் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இது டைட்டாக வச்சுக்கும், இந்த கால் கை எல்லாத்தையும் டைட்டாக வச்சுக்கும். அதனால எனக்கு செய்ய செய்ய என்ன ஆயிடுச்சு, இந்த கை பயங்கரமாக வீங்கிடும். அவங்க அப்பாவையும் செய்ய விடாது. அதனால அதுக்கப்புறம் தானாகவே கொஞ்ச நாள் செஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ சுத்தமாக செய்யறது இல்லை. இவங்களுடைய அன்றாட ஒரு நாள் காலையில இருந்து இரவு வரை இவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை என்ன, அதுல நீங்க உங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத சொல்லுங்களேன். காலையில எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிட்டு பாத் எடுப்பாங்க. பாத் எடுத்துட்டு அவங்களே வெளியே வந்து தொடச்சி துணி மாற்றி தலை சீவி எல்லாமே செஞ்சுக்குவாங்க. அவங்களோட வேலையெல்லாம் 90% அவங்க தான் செஞ்சுக்கிறாங்க. முதுகு தேய்ச்சி விடணும். முந்தி வந்து முடி ரொம்ப நீளமாக இருந்துச்சு. நித்யாவோட திருமணத்துக்கு அப்புறம் முடியை வெட்டிக்கிறேன்ட்டு வெட்டிக்குச்சு. அதனால நாங்களும் அப்படியே கட் பண்ணி. உங்களுடைய செயல்பாடுகள் என்ன? இப்போதைக்கு மாதா டிவி பார்க்குது, படுத்துருக்குது, வேற எந்த விளையாடுது. இது மாதிரி கிளாஸ்ல அனுப்பிச்சிங்களா? அந்த அனுப்பிச்சோம். உதய ஸ்கூல்ல வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணோன்னே அவங்க வந்து கேர் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால நாங்கள் நிப்பாட்டிட்டோம். நீ சொல்லுமா, உன்னுடைய அக்காவோட உன்னுடைய சிறு வயதிலிருந்து இன்று வரை பயணம், வாழ்க்கை பயணம், அதை பற்றி ஒரு ஷேரிங். அக்கா வந்து கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் உண்மையாவே. அதாவது யார்கிட்ட கொடுத்தா அவங்கள கரெக்டா பாத்துக்குவாங்கன்னு தெரியுமா, அவங்கள்ட்ட தான் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர்ஸ் எல்லாம் நிறைய எங்களுக்கு கருத்தரங்கு நடத்தும் போது சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் அக்கா தான் நினைச்சுக்கேன், ஓகே அப்ப நம்ம கிட்ட கொடுத்துருக்கறதுனால நாங்க எல்லாருமே பாத்துக்குவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் கடவுள் வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த விதத்துல அம்மா அப்பா எங்க 2 பேருமே அக்காவை நல்லா பாத்துக்கிட்டாங்க. என்னுடைய பங்குனா, அக்கா கூட சின்ன வயசுல இருந்து விளையாடுவேன். அப்போ வந்து விவரம் தெரியாது. ஆனா ஓகே அக்கா நடக்கல அப்படின்றது மட்டும் தெரியும். பட் என்ன ஏது விவரம் அப்படின்றது தெரியாது. சின்ன வயசுல இருந்து அக்கா கூட விளையாடுவேன். எதுனாலும் அக்கா கூட ஷேர் பண்ணுவேன். எந்த ஒரு சின்ன தீனினாலும் வாங்கிக்கூடாது ஷேர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இருக்க ஒரே உடன்பிறப்பு இவங்க தான். ஏன்னா அவங்களோட தான் நான் எல்லாமே ஷேர் பண்ண முடியும். அக்காவும் என்கிட்ட சின்ன பிள்ளைல இருந்தே நல்லா பாசமா இருப்பாங்க. எப்படி அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்றது அப்ப தெரியாது. பட் அவங்களும் அதை வெளிக்காட்டி அப்படி எனக்கு தெரியல. நல்லா நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அக்கா அப்பையிலேருந்தே அப்படிதான். என் வீட்டுக்காரு அவங்களுக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி. எனக்கு வந்து கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். எங்க வீட்டுல வந்து ஒரு பையன் இல்ல அப்படின்றத வந்து இவர் வந்து நிவர்த்தி செஞ்சுட்டாரு. எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இது பண்றப்ப எனக்கு வந்து என்னைய ஏத்துக்கிறத விட என்னைய பிடிக்கிறத விட எங்க அக்காவை ஏத்துக்கணும், எங்க அக்காவை பார்க்கணும், அப்படிப்பட்ட பையன் தான் எனக்கு அமையணும். இதுக்காகவே ரொம்ப நாளா நான் மேரேஜ் வேணாம் அப்படின்னு தள்ளி போட்டிருந்தேன். சரி ஓகே, இது வந்து கடவுளா அமைச்சு கொடுத்தது. அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறாங்க அக்காவை. அக்காவுக்கு என்ன வேணுமோ, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுனாலும் நல்லா பெஸ்டா எது அக்காவுக்கு நல்லா இருக்கும், ஒரு நைட்டினா கூட அக்காவுக்கு நல்லா பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறாங்க. சொல்லுங்க சகோதரரே, அந்த அதாவது குடும்பம்லாம் யாரு என்ன அப்படிலாம் தெரிஞ்சுதான் நீங்க வந்து இந்த திருமணத்துக்கு
ஒத்துக்கிட்டு வருவீங்க. பெண் பார்க்க வந்ததுல இருந்து இன்று வரை இந்த குடும்பத்தோட நீங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு மகனா, மருமகனா இல்ல, மகனா வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நான் பொண்ணு பார்க்க வரவே இல்லை. அம்மா, அப்பா, அண்ணன் அவங்க தான் வந்தாங்க. ஆக்சுவலி நான் இப்போ சென்னையில் இருந்தேன், வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க, நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டாங்க. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு டே ஞாயிற்றுக்கிழமை சொல்லிடுங்க, போய் பார்த்துட்டு வந்துடலாம். போய் பார்த்தோம். பார்த்துட்டு அப்போ தான் அம்மா, இது நிம்மி, இவங்க எல்லாத்தையும் பார்த்தேன். அவங்க அப்பா பார்த்துட்டு அப்புறம் வீட்டில் எல்லோரும் வந்து கேட்டாங்க, வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களாம் கொஞ்சம் வந்து கேட்டாங்க, இது மாதிரி பாப்பா இருக்கு பாரு. அதை பற்றிலாம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தானே. அவங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க, நம்ம வேலையை பார்க்க போகிறோம். அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் செய்ய போகிறோம். இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் இது தேவை ஏதாச்சும் இருக்குதுன்னா நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இது அவங்கள போய் தள்ளி வைக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. சரி ரைட்டு ஓகே சொல்லி அப்புறம் ஒரு 3 months என்கேஜ்மெண்ட்டு. அப்புறம் ஒரு 3 months மேரேஜ் உடனே டக்குண்டு. அதுக்கப்புறம் அவங்க இது மாமன் தான் போகும் ஃபஸ்ட்டு மாமன் தான். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வந்து அப்பா அப்படின்னு ஒரு 2-3 வாட்டி கூப்பிட்ருக்கு, அப்பா இங்கே வாங்க அப்படின்ட்டு. அப்போ அதெல்லாம் கேட்கும்போது சிலதெல்லாம் நம்மளுக்கு வந்து சரி நம்ம வந்து இப்படி ஒரு இதில் இருக்கோம். ஸோ இன்னும் நல்லா நம்ம பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் ஆனால் விடக்கூடாது. அவங்கள்ட்ட நல்லா பேசுவேன், உட்காருவேன், எல்லாம் இது கேரம் போர்டு விளாண்டுருக்கோம் அவங்க கூட உட்காந்து. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கா மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிம்மி வந்து அக்கா மாதிரி. ஸோ அவங்களும் அந்த டிஸ்டன்ஸ் பார்க்க மாட்டாங்கன்ட்டு. என்ன வேணுமோ, என்ன எனக்கு இது வேணும் அது வேணும், சரி வாங்கிட்டு வரேன். அவங்க அம்மா சொல்கிற எக்ஸசைஸ் கொஞ்சம் செஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், சவால்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உண்மையிலேயே. ஏன்னா நிம்மி ஒரு ஸ்பெஷல் சைல்டு, ஓகேங்களா? பாப்பா இவங்க வந்து நார்மல் சைல்டு, ஓகேங்களா? அப்படின்னும் போது 2 பேரையும் நீங்கள் வந்து அரவணைச்சு வீட்டில் கொண்டு போகணும். அப்படின்னும் பொழுது நம்பிக்கையற்ற ஒரு சூழல் நிலையெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? அப்போ அதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் செஞ்சீங்க? ப்ரேயர் தான் ஃபாதர், ஜெபம் தான். தனிமையாக அமைதியாக இருக்கிற இரவு நேரம்தான் என்னால் அமைதியாக இருக்க முடியும். அந்த நேரத்தில் வந்து நான் நல்லா ஜெபம் செய்வேன். ஜெபம், சேசப்பா எனக்கு இதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய பலனை கொடுங்க, இதுவும் ஜெபம் சொல்லும். ஒரு 10 ஃபுல்லாக அதை சொல்ல வச்சுருவோம் ஃபாதர். நீ சொல்லுமா, நீ எப்படி முயற்சிகள் என்னென்ன? அம்மா ஜெபம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அதே ஜெபம் தானா? அது ஜெபம் ஒண்ணுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் தாங்கி நடத்திட்டு இருக்குது. இது வரைக்கும் நடத்தின தேவன் வந்து இனிமேலும் நம்மள வந்து வழி நடத்துவாரு. அந்த ஒரு இது மட்டும் எனக்கு மனசுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். கடவுள் வந்து எந்த விதத்திலயும் நம்மள வந்து கைவிட மாட்டார் அப்படின்ட்டுன்னு. சிலுவை பாதையில உங்களுக்கு பிடிச்ச ஸ்தலம் என்ன 2 பேருக்கும்? மாதா அம்மாவை வந்து சந்திக்கிறாங்கல்ல, அவர் கடவுள்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளை வந்து இந்த அளவுக்கு பாடுபடுது அப்படின்னு நினைக்கும் போது அந்த தாயோட உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். அது மாதிரி நான் வந்து நிம்மி வந்து ரொம்ப இந்த காலெல்லாம் இழுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுகும். அந்த நேரமெல்லாம் ஒரு சில நேரம் எனக்கு கோபத்தில் திட்டுவேன், நீ எக்ஸசைஸே பண்ண மாட்டேன்னு. ஆனால் இன்னொரு நேரம் எனக்கு அந்த இதுதான் வரும், தாயோட உள்ளம் எவ்வளோ வேதனைப்பட்டுச்சு. அதில் கடுகத்தினி அளவுக்கு வேதனை கூட நம்மளுக்கு கிடையாது. அதனால அதை பொறுமையாக நம்ம எடுத்து செய்யணும், அதை நம்ம சகிச்சுக்கணும், தாங்கிக்கணும் அப்படின்ட்டுன்னு. அது எனக்கு அந்த ஸ்தலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சொல்லுமா? எனக்கு வந்து முதல் முறையா ஏசப்பா வந்து கீழே விழுந்துட்டு திரும்ப அவங்க எந்திரிப்பாங்கல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், மற்றவங்க எவ்வளவுதான் நம்மள வந்து கஷ்டப்படுத்தினாலுமே அந்த இதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம கடவுள் துணையோட திரும்ப நம்ம எந்திரிச்சு நின்று நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த இதுல சரியா பயணிச்சு போயிட்டே இருக்கணும். அந்த இதுக்கு கடவுளுடைய துணையும் உண்டு. இன்னைக்கு நிமி மாதிரி ஒரு பேர் பெற்ற ஒரு சகோதரியை நீங்க குடும்பத்துல வச்சிருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இவங்களை எப்படி இன்னைக்கு சமூகம் பார்க்கணும், இவங்க சமூகத்துல இவங்களை எப்படி ஏத்துக்கணும், இன்னைக்கு உள்ள சூழல்ல இன்றைய தலைமுறையினர் இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்,
அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அக்காவை மாதிரி மன வளர்ச்சி குன்றியவங்களா இருந்தாலும் சரி, காது கேட்காதவங்களா இருந்தாலும் சரி, பார்வையற்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து மாற்றுத்திறனாளிகளா பார்க்காதீங்க. அவங்கள வந்து தனியா ஒதுக்கி வைக்காதீங்க. கடவுள் வந்து இவங்கள படைச்சிருக்காருன்னா இவங்க வழியா உலகத்துக்கு வந்து கடவுள் ஏதோ சொல்ல விரும்புறாரு, ஏதோ வெளிப்படுத்த விரும்புறாரு. அவருடைய வல்லமை தான், அவருடைய செயல் தான் இது. தயவு செய்து மாற்றுத்திறனாளிகளை வித்தியாசமா பார்க்காதீங்க. அவங்கள வந்து முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்களும் நம்மள போல ஒரு மனிதர்கள் தான். நீங்க அவங்களோட பழகி பாருங்களேன். அவங்க காட்டுற ஒரு பரிசுத்தமான உண்மையான அன்பை வந்து நார்மல் பர்சன் வந்து கண்டிப்பா காட்ட முடியாது. இது வந்து என்னோட அனுபவத்திலேருந்து நான் சொல்றேன். அதனால அவங்கள்ட்ட நீங்க நல்லா பழகுங்க, அவங்களோட மிங்கிள் ஆகுங்க. அவங்க அன்புல நீங்க வந்து உருகி போவீங்க. அது வந்து கடவுளே உங்களை வந்து நேரடியா வந்து அன்பு செய்யறதுக்கு சமம். அதனால திரும்பவும் கேட்டுக்கிறேன், தயவு செய்து மாற்றுத்திறனாளிகளை உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தரா உங்களை மாதிரியே அவங்கள பார்த்து ஏத்துக்கோங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க. ஏன்னா 41 ஆண்டுகள் நிம்மியோட வாழ்க்கையை வந்து நீங்க அவங்களை வளர்த்து சிறப்பாக கொண்டு வந்து சேர்த்துருக்கிறீங்க. அப்போ இன்றைய சூழல்ல சொசைட்டி அவங்கள எப்படி பார்க்கணும், எப்படி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புறீங்க? பெத்தவங்க ஃபர்ஸ்ட் இந்த குழந்தை இப்படி இருக்கா, அதை நம்ம கம்ப்ளீட்டா ஏத்துக்கணும். முழுமையா இது வந்து இதுதான் நம்மளுடைய பொக்கிஷம். இதை வந்து நம்ம காப்பாத்துறது நம்மளுடைய கடமை. அதோட கடவுளுக்கு நம்ம பதில் சொல்லணும். கடவுள் கேட்பார், என்ன நான் இப்படி உனக்கு ஒரு புள்ள கொடுத்தேன், நீ பார்த்துக்கிட்டியா, இப்படியெல்லாம் பண்றியா அப்படின்னு கட்டாயமா கடவுள் கேட்பார். கடவுளுக்கு நம்ம பதில் சொல்லணும். அதனால வெளி ஜனங்களும் சரி, பெத்தவங்களும் சரி, இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தா அந்த குழந்தைங்கள கவனிச்சுக்காங்க. இது நம்ம புள்ள, நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு இது எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம அடுத்த பிள்ளைங்களை பார்க்கும்போதும் நம்ம வந்து இதே பாசத்தோட தான் அந்த குழந்தைங்களையும் பார்க்கணும். ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துருக்கிறீங்க. அதில் இன்றைய நாளில் பேர் பெற்ற நிம்மி அவங்கள சந்தித்ததுல, அவங்களோட உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு பாடங்களாக, மாறா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல அனுபவ பாடங்களாக இருந்திருக்கும். இதன் வழியாக ஒரு மாற்றம் ஏற்படும். மனநிலையில், வாழ்க்கையில், நம்முடைய சிந்தித்தலில், புரிதலில் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் உண்மையிலேயே நம்ம இயேசு கிறிஸ்து விரும்பி இறையாட்சி எல்லாரும் இணைந்து கட்டி எழுப்பலாம். அது வந்து அன்பின் அடிப்படையில் தான், மன்னிப்பின் அடிப்படையில் தான், புரிந்து கொள்ளுதல், அரவணைத்தல், மதித்தல், இதன் அடிப்படையில் தான் அந்த இறையாட்சி அப்படிங்கிறது. அதை கட்டாயமாக கட்டி எழுப்ப முடியும். அதற்கு சிறந்த சான்றாக நீங்கள் வாழ்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய பகிர்வும் அமைந்திருக்கிறது. அதனால் மாறா தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். நிம்மி, இப்போ வந்து நீங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறீங்க, ஓகேங்களா? எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறீங்க. அதனால ஒரு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பிதாவே தந்தையே ஜெபம், அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை ஜெபம் சொல்லலாமா? சொல்லுங்க. பகத்துக்கு எங்க பிறகு முதலாம் அதுக்கு பொதுதாய் முதல் ஆசீர்வதிக்க முதல் சுத்த செய்யப்பதாய எங்கள் ஆனந்தம் வந்தது. தீமை செய்வாங்க. நாங்கள் பாவத்தை ஆனந்த நிறைவாக தங்கிக்கு ஆசிர்வதிக்கப்பட்டது. ஆசிர்வதிக்கப்பட்டது. அடுத்தது மரியாதை பாவைகளே இருக்குது. எங்களுக்காக எங்கும் நேற்று வேண்டிக்கலாமே. பிதா ஆமென். சூப்பர், ரொம்ப அருமையா ஜெபம் சொன்னீங்க. உங்களுடைய ஜெபம் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்களுக்கு கேட்கப்பட்டது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நீ ஃபாதருக்காக என்ன வேண்டிக்குவ? தேங்க்யூ. மாதா டிவிக்காக வேண்டிக்குவீங்களா? வேண்டிக்குவேன்.
மாலா டிவி பாப்பீங்கல்ல? மாலா டிவில என்ன பாப்பீங்க? காலையில ஜெபமாலை பார்க்கும், அடுத்தது ஆராதனை பார்க்கும். அவ்வளோ. வந்து இந்த கப்புச்சியன் ஃபாதர்ஸ் வந்து இது உறவுகள் கொடுப்பாங்கல்ல, மேம்பட. உறவுகள் மேம்பட, அது பார்க்கும். இப்ப அது வந்து வேற டைம் மாத்திட்டாங்க. அதனால அது பார்க்கறது இல்ல. அதை விட்டா ஞாயிற்றுக்கிழமையில போப்பு ப்ரோக்ராம் பார்க்கும். போப்பை பத்தி நீங்க என்ன கேட்டாலும் அவங்களுடைய பர்த், அவங்களுடைய உண்மையான பேரு, இப்ப இருக்க பேரு, எப்ப இறந்தாங்க எல்லாம் வின்சென்ட் ஃபாதர் சொல்லுவாரு. ஐயோ, இதெல்லாம் எனக்கே தெரியாது, இவ்வளோ படம் வச்சிருக்க, இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்ட்டு. சரி, இதுக்கு இப்ப இருக்கிற போப்பு பேர் என்ன? போன போப்பு யாரு? இப்ப போன வருஷம் இறந்து போனார்ல, பிரான்சிஸ். அதுக்கு முன்னாடி பெனடிக்ட். அது நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிச்சு. உங்களுக்கு எந்த போப்பு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஓ, ஏன் ஏன் அவரை பிடிக்கும்? அது கேன்சர் வந்த பையனை தொட்டு குணப்படுத்தி இருக்காரு. ஓ, சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். சரி, நீங்களும் என்ன பண்றீங்க? எங்களுக்காக ஜெபிச்சுக்குங்க, வேண்டிக்கங்க. நாங்களும் உங்களுக்காக சிறப்பா ஜெபிச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. மாலா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, எப்படி இருந்தது இன்றைய நாளில் பேறு பெற்ற சகோதரி நிம்மி மற்றும் அவருடைய குடும்பத்தினுடைய பகிர்வு? உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். இது வெறும் பொழுதுபோக்குக்காக ஏதோ பகிர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சொன்னதல்ல. மாறாக இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்கு இந்த பகிர்வு நமக்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருக்கிறது. அதுதான் உண்மை. அதனால இந்த அனுபவ பாடங்கள் நமக்கு பாடங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பீடுகளாக மாறட்டும். அதே போல இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை நாம் பின்பற்றி இவர்களோடு இணைந்து நாம் இறையாட்சியை கட்டி எழுப்போம். சரிங்களா? மீண்டும் மற்றும் ஒரு பேறு பெற்றோரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே மரியே வாழ்க. வாழ்க. வாழ்க.